அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21/11/2024 இன்று வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலே மந்த நிலைமை உள்ளவர்களுக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறும். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று இரவு 9:51 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி ஆரம்பமாகின்றது. இன்று இரவு 8:38 வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை சித்த யோகமும், இரவு 8:38 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. புதனும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் தொழிலிலே இருந்த பிரச்சனைகள் அகரும். அதிகாரிகளின் தொல்லைகள் நீங்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே சிலருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் சகோதர வழியிலே திடீர் செலவுகள் வந்து போகும். வெளிநாடு செல்வதற்கு சிலருக்கு விசா கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. உங்களுக்கு வீரபத்திரருடைய அருளை பெறுவதற்கு அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலில் போட்டி குறையும். ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதே மாதிரி விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர், கல்யாண மண்டபம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு. இதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சளி, காய்ச்சல் தொல்லை இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆலோசனையை கேட்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. வாராகி அம்மனுடைய கவசத்தை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல பலனை பெறுவீர்கள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக, ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய நல்ல ஒரு நாள். கணவன் மனைவி இடையே
மகிழ்ச்சியான நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கடகராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். பொறுமைக்கு சோதனை வரும். தாய் தந்தையருடன் மோதல் போக்கு வேண்டாம். சில விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார விஷயங்களிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். கலைத்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வரும். சில வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய நாள். கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. படித்துவிட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. குமாரஸ்தவம் பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரியன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அற்புதமான நாள். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். பிரிந்த தம்பதியினர் சிலருக்கு மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நல்ல முடிவு எடுப்பீங்க. டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளில் இருந்த தடை நீங்கும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. லலிதா நவரத்ன மாலை பதிகம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் அவசரம் காட்டக்கூடாது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய கலீக்ஸோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிலிருந்து சில நெருக்கடியெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். பொறுப்புகள், பதவிகளில் சில மாற்றங்கள் வரக்கூடிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்கள், ஆர்கிடெக்ட் படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். சகோதர வழியிலே சில மனஸ்தாபங்கள் உண்டு. நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய நாள். இன்று உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனை சிலருக்கு நீங்கும். நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது.
ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், லாபம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விநாயகர் கவசம் சொல்லி வணங்குவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், மனக்குழப்பம் நீங்கும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது வாய்ப்புகள் வந்து சேரும். மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் செலவுகள் வாகனங்களால் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கடன் விஷயத்திலே கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். பதவி மாற்றம், பொறுப்பு மாற்றம் அல்லது பதவி இழப்பு போன்றவை வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பண பாக்கியிலே தாமதம் ஏற்படும். ப்ரொடியூசராக, டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு அஷ்டகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம், மனை, காணி போன்ற இடங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக, அலர்ட்டாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரம், தொழிலிலே திடீர் போட்டி இருக்கும். சிலருக்கு மந்த நிலைமை இருக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சகோதரர்களால் நன்மையுண்டு. வீடு, இடம், நிலம், காணி போன்ற விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீகவாதிகள்,
ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வாராகி அம்பாளை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும். மீனம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வியாபாரம் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வருவதில் இருந்த தடை நீங்கும். டெக்னீஷியனாக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. புது வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனை நீங்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை மாணவர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.